ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ளைவுட் நம்ம வாங்கிட்டோம், அதே மாதிரி டாட் பிசிபியும் வாங்கிட்டோம் சரிங்களா. அந்த டாட் பிசிபியை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல மார்க் பண்ணுறோம் சரிங்களா. ஃபோர் கார்னர்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 2 கார்னர் போட்டால் போதும்னு விட்டுருவேன். கேஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 4 கார்னருமே போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா போட்டு கொடுப்பேன் சரிங்களா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 2 கார்னர் மட்டும் போடுறேன் சரிங்களா. இப்போ இந்த ஒரு கார்னரில் வந்துட்டு நான் ஒரு ஹோல் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மரம் வந்து அந்த இடத்துல போயிடுச்சு, அதனால் நான் வந்து அது மாதிரி ஆட்டுறேன் சரிங்களா. எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோடனே நான் ஏன் ட்ரில் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளைவுட்லேயும் டாட் பிசிபியும் ட்ரில் பண்ணுங்கிறேன்னா, நம்ம ஒன்றா வந்து இந்த டாட் பிசிபியில் தான் வந்து சால்ட்ரிங் வைக்கிறதுலேருந்து, ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணுறதுலேருந்து, மைக்ரோ கண்ட்ரோலர் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். அப்போ அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரில் போட்டோம்னா நம்மளுக்கு எதாவது டேமேஜ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு 2 ஹோல் போட்டு வச்சிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 1 பை 1 பார்ப்போம் சரிங்களா. நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறத 1 பை 1 பாருங்கள். அப்போனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுறாங்களான்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா I2C டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஸ்பிளேவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம மேனுவலாக சால்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 16x2 வந்து சால்ட்ரிங் பண்ணியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 16x4 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணாமல் இருக்கும். ஸோ சால்டர் பண்ணாதது நம்ம எப்படி சால்டர் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து மேலால் தடவிடுங்க சரிங்களா, எந்த சைடு நம்ம வைக்க போகிறோமோ. அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த பேஸ்ட் நம்ம தடவிக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்ரிங் வைக்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லேர்ன் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்றேன் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஆயிலை வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு கார்னர்லேயும் சால்ட்ரு பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஒரு கார்னர்லேயும் பண்ணிடணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் நீங்கள் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னரில் ஏன் நம்ம பண்ணுறோம், ஏன் செகண்ட் பண்ணாமல் இங்கே பண்ணுறோன்னா, அது ஒரு கிரிப்னஸ் கிடைக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது கீழே விழாது சரிங்களா. நம்ம அடுத்து 1 பை 1 சால்ட்ரு வச்சுட்டே போயிட்டுருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி 1 பை 1 சால்ட்ரு வைக்கிறப்ப நீங்கள் மாற்றி பக்கத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து சால்ட்ரிங் நீட்டாக வைக்க முடியும். நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலலாம் நிறையா பொருளை வந்து வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சால்ட்ரிங்கே நல்லா வைக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. சால்ட்ரு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஷார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நான் அழகாக எடுத்து வெளியில் போட்டேன். இன்கேஸ் நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டினாலுமே அதை நம்ம நீட்டாக எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இதை ஃபுல்லாக வந்து சால்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ணுறத பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டில் செகண்ட் ஸ்டெப் சரிங்களா. சால்ட்ரு ஏதாவது பண்ணுறது இருந்தால் அதை நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ESP8266 மாடியூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் தான். ஒரு 350லே ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலர் வாங்கிடலாம். இது ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் வாங்கணுன்னா 1000க்கு மேலே போகுங்க. நம்ம ஒரு ஃபஸ்ட் காப்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காம்பனண்ட்லாம் நீங்கள் எங்கே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக நான் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் நம்பரும் தரேன். உங்களுக்கு இந்த காம்பனண்ட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் எனக்கு காம்பனண்ட்ஸ்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட்ஸ் நான் வந்து பண்ணி தருவேன். ஸோ நம்ம அந்த சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா DHT11 சென்சார். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆல் சென்சார்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க சரிங்களா. இதுவுமே நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 16x4 இந்த I2C டிஸ்பிளேவை நம்ம இப்போ தான் சால்ட்ரு பண்ணியிருப்போம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா GPS GSMலாம் சால்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இது மாதிரி தான் சால்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. நெக்ஸ்ட் இது வந்து என்ன சென்சார்னு பார்த்தீங்கன்னா ரெயின் சென்சார். இந்த ப்ராஜெக்ட்லேயே இதுதான் வந்து கொஞ்சம் மெயின் சென்சார். ஏன்னா மழை பெய்தா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க போகிறதே இந்த ரெயின் சென்சார் தான். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு இன்னொன்று மாடியூல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத 1 பை 1 பார்ப்போம். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாட் பிசிபியை வந்து நம்ம சால்ட்ரு பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து இதில் சால்ட்ரு பண்ண போகிறோம், ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஒரு 2 ஹோல் போட்டிருந்தா இப்போ நான் 4ஆக மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு. இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய என்னுடைய கண்ட்ரோலரை இது கூட நான் வந்து டேரெக்டாகவும் சால்ட்ரு பண்ணலாம். இப்போ நான் லைட்டாக ஒரு புஷ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடு போகும்.
அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் வந்து எங்கேயாவது ஒரு சில பின்ஸ் வந்து நம்மளுக்கு வளைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக இந்த பின் வந்து கிராஸாக இருக்குது. ஸோ இதை நேர்படுத்துகிறேன். நிறைய பேர் என் நெயிலே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கல்ல. ஸோ அதுக்கு இது காரணமே இதாங்க. எங்கனையாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பின்னு வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த நெயில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இப்போ டேரெக்டாக சால்டர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கிட்ட வச்சு, இந்த கண்ட்ரோலரை வச்சு நான் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன்னா, நீங்கள் டேரெக்டாக இப்படியே சால்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இல்லை, நான் வேறு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் இதே கண்ட்ரோலரை வச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், நான் பண்ணுறதை நீங்கள் அப்படியே பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, பிளாக் ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பண்ணுறது என்னென்னா, மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன், செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்ரு பண்ணுறது அப்படின்ட்டு. சரிங்களா? இது இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே சால்ட்ரு பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் கண்ட்ரோலரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த செக்ஷன் பண்ணணும். இப்போ ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அதான் வந்து ஃபீமேல் ஸ்ட்ரிப்பு. சரிங்களா? அது நீங்கள் கேட்டிங்கனாலே தருவாங்க, ஃபீமேல் ஸ்ட்ரிப் கேட்டிங்கனாலே தருவாங்க. அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வச்சு சால்ட்ரு பண்ண போகிறோம். சால்ட்ரிங் கிட்டு மஸ்ட்டுங்க. ஒரு நல்ல சால்ட்ரிங் கிட்டு வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சால்ட்ரிங் கிட் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். இருக்குது, அதுவுமே வந்து நம்மக்கிட்ட 200லேருந்தே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக போகணும் அப்படின்னா ஒரு 300-350க்கு போய்க்கோங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ காம்பனன்ட்ஸ் இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம உடைக்கணும். ஏன்னா பாதியை கட் பண்ணணும். ஏன்னு கேளுங்க, நம்மளோட ESP 8266ல் முதலுமே வந்து 15 பின் தான் இருக்கும். ஆப்போசிட்டில் 15, அந்த சைடு 15. ஸோ அதனால் நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிட்டு, கீழே ஒரு மேல் பின்னை கனெக்ட் பண்ணிட்டு இதை கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ இதில் நம்ம கவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஒரு 15 பின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். இங்கிட்டு 15, அந்த சைடு 15. ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 15 பின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். பாருங்கள், என்னோடய நெயில் வந்து இப்போவுமே எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ கரெக்டாக நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே விட்டு தான் எப்போவுமே கட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அப்போனா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆனாலும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ அகைன் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 15லேருந்து 16, 17 கூட நான் வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் அப்படி தான் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம். அகைன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 16 அப்படி தான் நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ஒயர் கட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வாங்கி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ரிப்பரும்பாங்க. ஸோ அது வாங்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெண்டையுமே வந்து எடுத்து இது கூட சால்ட்ரு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பொசிஷனில் கரெக்டாக வந்துருச்சா, இதுக்கு தான் இந்த செலெக்ஷன் ஏரியா அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நான் இன்னொரு ஜம்பர் எடுத்து இந்த சைடு கொடுத்து பார்க்குறேன். ஸோ எனக்கு எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறத கேட்டுட்டு ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா சால்ட்ரிங் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கண்ட்ரோலரை வச்சு பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் இன்னொரு டைம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தான். சால்ட்ரு பண்ணிட்டு நம்ம திருப்பி இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஸ்டெப். அது எப்படிங்கிறத அதையும் உங்களுக்கு 1 by 1 நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த போர்டை நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் மேலே நம்ம வச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மேலே வந்து நம்ம தடவிக்கிறோம். நான் வந்து ஆல்ரெடி I2C டிஸ்பிளேலே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்ட்ரிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் சொல்லித்தரவங்க இந்த மெத்தடை சொல்லுவாங்க. யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. ஆனால் இருந்தாலும் சால்ட்ரிங் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக போயிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோடய மெத்தட் படி இது ப்ராப்பராக என்னென்னு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. என்னோடய மெத்தட் படி இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே 4 கார்னரில் வைக்கணும். ஏன்னா கலந்துட்டு போயிடும். சரிங்களா? அதனால் எப்போவுமே 4 கார்னரில் வச்சுருங்க. இது நான் யூஸ் பண்ணுற ரூல்ஸு. ஸோ இது உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஒரு கார்னர்லேயும் வச்சிட்டேன், இந்த கார்னர்லேயும் வச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வைப்போம். இப்போ நம்ம 4 கார்னர்ஸ் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து அதர் செக்ஷனையும் வைக்க முடியுமோ வச்சுருவோம். ஓகேங்களா?
இப்போது ஒன்றும் இல்லை, பொறுமையாக நீங்கள் நிறுத்தி நிதானமாகவே வைக்கலாம் சரிங்களா. கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் பரவாயில்ல, ஸ்டாண்ட் இல்லைனா நம்மளுக்கு அது ரொம்பவே ஷேக் ஆகும் அந்த போர்டு சரிங்களா. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாகவே நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கேமரா பொசிஷனை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரு 3 பின்ஸ் வச்சுருப்பேன், இந்த சைடு 3 பின்ஸ் வச்சுருப்பேன். ஒன்றும் டச் ஆகாத மாதிரி தான் வச்சுட்டு வருவேன் சரிங்களா. நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொண்டு போய் சால்ட்ரிங் லெட்டை வச்சா மட்டும் போதும். கிட்ட வேறு எதுவுமே பண்ண வேணாம். வச்சுட்டு நீங்கள் போனீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக சால்ட்ரு ஆயிரும். நம்ம வந்து இந்த இடத்துல அழுத்தி நம்ம சால்ட்ரு பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. டைரெக்டாக நம்ம வச்சுட்டே போகலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் சேஞ்ச் பண்ணோம் சரிங்களா. இன்கேஸ் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து பிசிபி க்ரியேட் பண்ணி நீட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்து ஹேண்ட் சால்ட்ரிங் தான் வேணும் அப்படின்பாங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம பிசிபின்னு நம்ம போகிறப்ப நம்மளுக்கு அது ஒரு டிசைன் போட தெரியணும். நம்மளுக்கு பிசிபி போர்டுனா என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம டிசைன் பண்ணி அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முடியாத விஷயம். அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிசிபியில் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் குயிக்காக. அப்போ நம்ம இதில் எங்கே நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டில் இதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, சிம்பிள் தான். நிறைய பேர் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய கொஞ்சம் முயற்சி நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு விஷயமும் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஒன்ஸ் நீங்கள் சால்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எட்ஜ் வரைக்கும் நான் வந்துட்டேன். உங்களுக்கு நான் அதை வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து 1 by 1 டச் ஆகிருக்காது. நான் இன்னமும் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நான் ஏன் இந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா ஈஸியாக இந்த கண்ட்ரோலரை ரிமூவ் பண்ணி அகைன் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் சால்ட்ரு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ இந்த சென்சாரையும் நான் டைரெக்டாக வந்து சால்ட்ரு பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வச்சு பண்ணுறேன். ஏன்னா அப்படின்னா தான் நான் திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதனால் ரீயூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பு தேவையில்லை. இப்போ நம்ம இதை சால்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அது கூட இருக்கக்கூடிய பேஸ்ட்டை நம்ம வந்து மேலே அப்ளை பண்ண போகிறோம். அகைன் நம்ம வந்து சால்ட்ரு லெட்டை எடுத்து சால்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சால்ட்ரு லெட்டை வந்து கரெக்டான ஈக்குவல் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம சால்ட்ரு பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்டாக சால்ட்ரு பண்ணிடலாங்க. எதுவுமே வந்து 1 by 1 டச் பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா. இப்போ DH11 சென்சாரில் என்னென்ன பின் இருக்குது, மொத்தம் 3 பின்ஸ் தான் இருக்க போகுது சரிங்களா. அப்போ 3 பின் ஸ்ட்ரிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை கரெக்டாக எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம சென்சாரை ஈஸியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம சால்ட்ரு பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 3 பின் இருக்குங்க. ஒன்று VCC, ஒன்று GND, ஒன்று டேட்டா பின். ஸோ அதில் சென்டரில் இருக்க பின்னு வந்து பார்த்திங்கன்னா D6. அப்போ அதனால் நான் அதை மார்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு மேல் ஜம்பர் எடுத்து ஒரு லைன் போடுறதுக்காண்டி சும்மா ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. இந்த இடத்துல வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக பின் பண்ணிட்டேன். இப்போ இது கரெக்டாக D6ல் இருக்குது சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சால்ட்ரு வந்து நம்ம போடணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு மார்க்கரில் ஒரு சின்ன டாட்டாக வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம் சரிங்களா. ஒரு லைன், ஒரு ட்ராக் வந்து போட போகிறோம். இன்கேஸ் இதில் வந்து பிசிபியாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ராக் போட்டிருப்போம். இப்போ இதில் நம்ம சால்ட்ரில் பண்ணுறதுனால சால்ட்ரு லைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன் நான் எல்லா இடத்துலையும் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பின்ஸ் இருக்குங்க. அந்த 3 பின்னுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். VCCலையும் சென்டரில் இருக்க டேட்டாவிலையும் அது மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இதில் 3 ஸ்டெப்ஸ் சொல்லி தர போகிறேன் சரிங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா எப்போவுமே வந்து நான் வந்து லைன் போட்டு போயிடுவேன். உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஃபஸ்ட் நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு டாட்டாக வச்சுட்டு போங்க சரிங்களா. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே ஒரு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வராது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், டாட்டாக போட்டிங்களா. இப்போ இந்த டாட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 by 1 டச் பண்ண வைக்கணும் சரிங்களா. அப்போனா தான் நம்மளுக்கு அந்த இடத்துல சப்ளைங்கிறது நடக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா லைட்டாக சென்டராக வச்சு ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி ரெண்டையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வயரை வந்து ஃபுல்லாக நம்ம நீட்டி விட போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் இதில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் சரிங்களா. இப்போது நான் பண்ணுறேன் பாருங்கள். இதில் எனக்குமே ரொம்ப ஆரம்பத்துலலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு போக போக ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வரும், அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அழுத்தி பிடிச்செல்லாம் விளையாடுவீங்க. ஸோ அது மாதிரி பண்ணாலும் வரும் சரிங்களா. அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். அது கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக 1 பை 1ஆகவே நான் வச்சேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியே பண்ணுங்கள். அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு போனாலும் வரும். அது ஒரு சில இடத்துல எங்கேயாவது ட்ராப் அவுட் ஆகிரும் சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராக் நம்ம போட்டாலும் அதை வந்து நம்ம கரெக்டாக போடுறோம். ரொம்பவும் நம்மளுடைய சால்ட்ரிங் லெட்டை வந்து அழுத்திடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாகிடும் சரிங்களா. எந்த அளவுக்கு நம்ம மீடியமாக வந்து ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த லைனோட திக்னஸ் வந்து கம்மியாகும் சரிங்களா. அதை கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம போட்டுருவோம். அப்போ இந்த போர்ஷனில் நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலர் கூட D6 கனெக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணணும். வேறு பின்னில் கனெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு அந்த லைன் வந்து ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ மீதி இருக்க 2 லைன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி போடுறோங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கிரவுண்ட் லைன் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் எப்போவுமே அந்த மேல் டு மேல் கேட்பேன்ல, அதே மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஜியில் இருந்து அந்த கிரவுண்டில் இருந்து இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துப்போம். அகைன் நான் இன்னொரு டைம் ஒரு கிராஸ் செக் பண்ணுறேன். ஸோ இந்த இடமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்த வந்து நம்ம சால்ட்ரு பண்ணோம். ஸோ எனக்கு இதுவே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்னமும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் இன்னும் 2 பின்னு வந்து கம்மியாக தான் ஆக போகுது. ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா. 17 நான் ஒரு இதுக்கு கொடுப்பேன் பார்த்தீங்களா, அதை சொல்கிறேன் அந்த ஸ்ட்ரிப்பை. இப்போ நான் அகைன் கிராஸ் செக் பண்ணுறேன் கிரவுண்டில் தான் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐடென்டிஃபை ஆகிரும் சரிங்களா. இப்போது நம்மளுக்கு 2 பின் வந்து வேஸ்டேஜ் பின். ஸோ அப்போ அந்த 2 பின் அதில் வந்து ஒரு பின்னை வந்து நம்ம தூக்க போகிறோம். ஒரு பின் வந்து பார்த்திங்கன்னா அதில் VCCன்னு வரும். ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்க அந்த மேலே 2 இருக்கையும் தூக்குறேன். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் பின், இது நம்மளுக்கு அப்பில் இருக்கக்கூடிய செக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு ஏரோ மார்க் போட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு டாட்டை வச்சுட்டேன். இதுலேயும் நம்ம சால்ட்ரு பண்ணலாம், ஆனால் வயரிங்கும் உங்களுக்கு பண்ணி காட்டணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு செக்ஷனை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வயர் வந்து சால்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நார்மலாக வந்து ஐரானை வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பிளாக் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு சால்ட்ரு வராது ஓகேங்களா. இப்போ நம்ம அகைன் வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு அதை ஒட்டியே 2 வந்து டாட் வச்சுக்கிறேன். ஏன்னு கேளுங்க, அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல போய் நம்மளுக்கு அட்டாச் ஆனால் போதும். இப்போ நம்ம வந்து அலைன்மெண்ட் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து மேலேயே வைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, நம்மளுக்கு இந்த சைடு நம்மளுக்கு என்ன தான் பிரச்சனைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சைடு நம்மளுக்கு போர்டு இருக்குது சரிங்களா. அப்போ அந்த போர்டில் கரெக்டாக அந்த நம்ம என்ன பாயிண்ட், இப்போ நம்ம இந்த பாயிண்டில் வைக்கிறோம் பாருங்கள், இந்த பாயிண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். வேறு எந்த ஒரு இதுலேயும் டச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டுங்கிறது சரியாக வராது சரிங்களா. ஷார்ட் ஆகிரும் போர்டு. அப்போ இந்த இடத்த தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இதை நான் கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம மேலே என்ன பண்ணோம், இதை லைட்டாக நவுத்தி அது கூட வந்து ஜாயின் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கிரவுண்ட் செக்ஷன் முடிஞ்சு, டேட்டா பின்னும் ஓகே ஆயிடுச்சு. இப்போ கிரவுண்டும் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VCCயை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டாட் வச்சு காட்டுறேன். ஏன்னா பக்கத்தில் தான் நம்ம கிரவுண்டு, அதுக்கு பக்கத்தில் 3 வோல்ட் இருந்துச்சா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு டாட் லைன் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் சரிங்களா. இது குயிக்காக வச்சிடலாம். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் உங்களுக்கு 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டாட்டாக வச்சு எப்படி போகிறது, அடுத்து வயரிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு, வயர் மூலியமாக எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டினியூஸாகவே வந்து நம்ம டாட் வைக்காமல் கண்டினியூஸாக எப்படி ஒரு லைன் போடுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 4 லைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து லைன்ஸ் இல்லாமல் டாட் இல்லாமல் டேரெக்டாக லைன் போடுறது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஒன்றும் இல்லை, சேம் ப்ரொசீஜர் தான். ஏன்னா நீங்கள் வைக்கிறப்பே ஒரு லைனை உருவாக்கிட்டு வரணும், வேறு எதுவுமே இல்லை. இந்த சைடு ரைட் கார்னர் அழுத்தி ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே, டச் பண்ணிங்கனாலே அந்த லைன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது நம்ம ரொம்ப பெருசாலாம் நம்ம இந்த இடத்துல வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையுமே நான் உங்களுக்கு அது பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நான் அகைன் வந்து இன்னொரு டாட்டில் வைக்கிறேன். அதை வந்து திருப்பி பழசுலையே வந்து நான் டச் பண்ண வைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் நான் வைக்கிறேன். திருப்பி வந்து அந்த பழசு நம்ம வந்த சால்டர் லைன்லேயே நம்ம அகைன் திருப்பி டச் பண்ண வைக்கணும். அப்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த
சால்டர் லைன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இப்படி தான் வந்து நம்ம பொறுமையாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணிட்டு வருவோம். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வர்றப்ப வேறு எந்த இதுலேயுமே நம்மளுக்கு டச் ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 2 லைன்ஸ் இருக்குது. அப்போ அதில் டச் ஆகாமல் நம்ம எப்படி வரணுமோ அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி வரணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் இருக்கக்கூடிய சென்சார்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த லைன் வந்து இதோட அவ்வளோதான். நீங்கள் லைன் வந்து நீங்களே இனிமேல் தான் போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அந்த லைன் செக்ஷனை மட்டும் லைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வீடியோ ஆல்ரெடி இப்போயே வந்து லென்த் அதிகமானனால நம்ம ரொம்ப லென்த்தியாகவும் நம்ம போட முடியாது. ஸோ லைன் வந்து இப்படி தான் போடுறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3 ஸ்டெப். ஒன்று வந்து நார்மலாக ஒரு லைன் போடுறது, டாட் வச்சு போடுறது, அடுத்து வயரிங், அடுத்து வந்துட்டு டாட் பண்ணதுலேயே வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சால்டர் வைக்கிறதுல நீங்கள் வந்து ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டும் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். சரிங்களா? அந்த சால்ட்ரு நீங்கள் வாங்குறது தான் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஹீட் ஆகிற சால்ட்ரு வாங்கிடாதீங்க. அட்ஜஸ்டபுள்ஸ் சால்ட்ரே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சால்ட்ரிங் கிட்டே. இதுதான் ஃபைனல் நம்மளுக்கு இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சென்சாரை வந்து வச்சு பார்ப்போம். DHT11 சென்சாரை. அவ்வளோதாங்க. அழகாக வந்து இப்போ வந்து எடுத்து மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஃப்ளோர் பிளானிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இருந்தால் தான் இந்த மாதிரி சென்சாராக நம்ம கரெக்டாக வைக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு A0ங்கிறது தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். D0 GND VCCயாக தேவை. ஆல்ரெடி VCC எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. சரிங்களா? அழகாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சென்சாரை இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சோம்னா எல்லாமே எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு அசிங்கமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இப்படியே வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வச்சுட்டோம்னா ஃபஸ்ட்டு VCCயை கனெக்ட் பண்ணும், GND கனெக்ட் பண்ணும், அடுத்து D0 கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த சைடு இருக்கிறது தான் VCC. ஸோ நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுதான் நம்மளுக்கு VCCங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இங்கேயே ஒரு VCC இருக்காப்புல. இப்போ இந்த VCC இது கூட ஜாயின் பண்ணிடலாமா? ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறத வச்சே நம்ம வந்து ஈஸியாக முடிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கோடு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிறதுக்கு ஒன் பை ஒன்னாக போகணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட சால்ட்ரிங் லெட் எடுத்துக்குவோம். பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு லைன் வந்து ஈஸியாக போடலான்னு, அந்த லைனிங்கை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் அழகாக லைனிங் போட்டாச்சா நம்ம. ஸோ சால்ட்ரிங் நம்ம ஒரு ட்ராக் இழுக்கிறோம்னா இதுவே நம்ம PCB ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்படி பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஓகே, ஓகே. இப்போ இந்த லைன் முடிஞ்சு. இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் எதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா VCC ட்ராக் நம்ம போட்டோம். ஓகே, VCC ட்ராக் போட்டாச்சு. செகண்ட் தான் நம்மளுக்கு GND. ஸோ GND நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? ஸோ இது ஒரு டாஸ்க்கு தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதையும் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ GND எங்கே இருக்குது? அழகாக இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. GND ஜிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கா அப்படி. சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் G. ஓகே, ஆல்ரெடி நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் நம்மளுக்கு GND. ஸோ அப்போ அந்த பின் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இங்கே வந்து இங்கே வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பின் இருக்கா? ஸோ நம்மளுக்கு D5 அங்கே இருந்தால் வருது. ஸோ உங்களுக்கு நம்ம 2 பின்னு நம்மளுக்கு இங்கே இருந்தால் வருது. ஸோ நம்ம 2 பின்னை வந்து கொடுத்து கொலாப்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு பிளான் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நமக்கு 2 பின்னுமே இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம 2 பின்னையுமே மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்போ இப்படி தான் கொண்டு போய் ஆகணும். ஓகே, இந்த ஒரு ட்ராக்கில் தான் கொண்டு போகணும். ஸோ அப்போ இது வந்து இப்படி 2 பின்னு போகிறப்போ நம்ம எப்படி போகிறதுங்கிறது தான் மேட்ரு. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பின்னை போட்டுருவோம். ஓகே ஓகே,
இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதில் போக வேணாம், இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஜிஎன்டிங்கிறது டச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் நான் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைனும் பார்த்துப்போம். ஓகே, கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆச்சுனாலும் போயிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வந்து பக்காவாக முடிஞ்சு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு நாய்ஸுமே நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா, கரெக்டாக நான் வந்து ட்ராக் போட்டேன். ஒன்ஸ் நான் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நம்மளுக்கு அந்த டஸ்ட் கூட நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் டேட்டாஸாக. சரிங்களா, ஓகே ஓகே. இப்போ இந்த ஒரு மெத்தடில் நம்ம ஒரு சர்க்யூட் போட்டாச்சு. சரிங்களா, இந்த ரெண்டுக்குமே. ஸோ அப்போ அவ்வளோதான். இதில் இருந்து ஒரு 2 பின் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. ஈஸியாக முடிஞ்சு, அவ்வளோதான். 2 பின் எடுத்து நம்ம அங்கே கொடுத்துருவோம். ஸோ யாருக்கு, இவனுக்கு கொடுத்துருவோம், ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஹோலை பெருசாக்கிட்டு இது மாதிரி ஒரு 2 சாக்கெட் டபுள் சைடு இது மாதிரி கேட்டிங்கன்னா தருவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு HDR கனெக்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர்ஸ்னு கேளுங்க, தருவாங்க. சரிங்களா, அதை வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அகைன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சால்ட்ரு பண்ணுறப்ப பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக அந்த சால்ட்ரெல்லாம் வரும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம சால்ட்ரு பண்ணிடுவோம் அகைன். ஓகேங்களா, இப்போ நம்மக்கிட்ட வந்து சால்ட்ரு வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா புகை வருதாங்கிற செக் பண்ணாலே போதும். சரிங்களா,
நெக்ஸ்ட் நம்மளுடைய சால்ட்ரு எண்ணெய் எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படி உருக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சால்ட்ரு மட்டும் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க, அப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, இது ஒன்று ஓகே, ஒன்றுக்கு மட்டும் ஒன்று கொஞ்சம் வச்சுருவோம். ஓகே, நம்ம நிற்கிற அளவு இருந்தால் போதும். அடுத்து நம்ம அடுத்த சால்ட்ரு வந்து லெட்டை வச்சு ஈஸியாக வச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு முதல் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிங்கன்னா லெட்டு வந்து அழகாக உட்காரையும். பஞ்சாயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கனெக்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுக்கு மேலே ஸ்க்ரூ டெர்மினல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பிளான் நான் எப்படி பண்ணியிருக்கேன், இதுக்கான ஃப்ளோர் பிளான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸாக இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸாக இருக்க போது, செகண்ட் ப்ளஸ்ஸாக இருக்க போது, அடுத்தது வந்து D2 D1 அப்படிங்கிற கான்செப்டில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ SCL D1, ஸோ அப்போ இது D1 இது D2 அப்படிங்கிறத மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை வந்து அப்படியே திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்ட்ங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸில் வரும். சரிங்களா? அப்போ இந்த சைடு வந்து மைனஸுங்கிறத நான் சொல்லிட்டேன்னா ஸ்டார்டிங்கு. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் ஃபயர்ஸ் நான் எடுத்துட்டேன், ஆல்ரெடி முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து வரும். சரிங்களா? இந்த கனெக்ஷன் ஆஃப் ஃபயர்ஸ் வந்து இப்படி தான் வரும். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி ஜாயின் ஆகும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம வந்து டேரெக்டாக லைனாகவே எடுத்துடலாம். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி வயர்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வயர்ஸ் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு வயரிங்கும் வேணும் ப்ளஸ் கனெக்ஷன் இந்த மாதிரி வேணும் இல்லையா? ஸோ நம்ம ஃபுல் பாடி டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் பாடி நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கனெக்ஷன் இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. சரிங்களா? இப்போது நம்ம சால்ட்ரிங் லைட் எடுத்துக்கலாம். அகைன் அதை லைட்டாக உருக்கி என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே லைட்டாக தடவணும். அது பிளாக் அடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா பிளாக் அடிச்சிச்சுன்னா நமக்கு சால்ட் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஓரத்தில் வச்சு எடுத்தால் போதும், வேறு எதுவுமே நம்ம பண்ண வேணாம். ஓகேங்களா? இப்போ வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வச்சு கைகள் நம்மளுக்கு ரொம்ப பத்திரம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. சும்மா அப்படி வச்சுட்டு ஒரு ஊதுனீங்கன்னா போதும், அது பாட்டு கடாச்சி ஆகிடும். ஓகேங்களா? நம்ம நகந்தான் போயிருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இதையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட்ரும் நம்ம வச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நேர்படுத்தலான்னு பார்த்தேன், பட் ஓகே முடியல. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்ப்போம், எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அகெயின் திருப்பினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வின்னு. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துருவோம், இந்த இடத்துல கொடுத்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த இடம் தான் வின்னு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வின்னு, செகண்டு தான் நம்மளுக்கு மைனஸ்னு வருது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். சரி, நம்ம இந்த இடத்துலையே வந்து சால்ட்ரு பண்ணி ஒரு லைன் அப் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ இந்த இடத்துலையே நம்ம இதை சால்ட்ரு அடிச்சுட்டு இதை அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஓகே, இப்போது இந்த இடத்துலையே சால்ட்ரு அடிச்சுட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துருவோம். அதை வந்து நம்ம டைரெக்ட் லைனாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அகைன் பேஸ்ட்டை வச்சுட்டு சால்ட்ரிங் எடுக்கணும். ஸோ இன்ஜினியரிங் மைண்ட்னா இவ்வளோ தான், டக்கு 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 நம்ம நினச்சதை பண்ணணும், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஊதுனீங்கன்னா அப்படியே அட்டாச் ஆகிடும். அப்படி அதையும் நம்ம சால்ட்ரு லைட் எடுப்போம்.
ஓகே. இப்போ என்ன பண்ணணும், இது ஒரு லைனப்பாக நம்ம எடுத்து விடணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் இந்த லைனப்பு. சரிங்களா? இப்போ பாருங்கள், அவங்க அழகாக பண்ணுங்க. இது ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சுனா போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இது ஒரு லைன் அப் எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி கிரவுண்டை வந்து அழகாக கிரவுண்ட்லேயே நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு லைன் அப். ஸோ இப்போ நம்ம அதையே அழகாக இந்த இடத்துல வைக்கலாமா? ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சு அப்படி எடுப்போம். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் லைனை போட்டுறேங்க. எஸ், ஃபினிஷ். ஸோ இப்போ இந்த 2 லைன் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இந்த லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ இந்த 2மே அழகாக ட்ராக் இதில் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் கனெக்ஷன் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎல், இதில் இருக்கக்கூடிய எஸ்சிஎல் வந்து நம்மளுக்கு இந்த சைடு வரணும். சரிங்களா? இந்த சைடு வரணும். ஸோ அப்போ எஸ்சிஎல் நம்மளுக்கு என்ன பின்னுனா D1. ஓகே. ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து D1 செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ D1 எப்படி செலக்ட் பண்ணுவோம்? அழகாக செலக்ட் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ D1ங்கிறத பார்த்து இப்படி குத்துனோம்னா நமக்கு D1ங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா D1ங்கிறது இது. ஸோ ஒரு லைன் இப்படியும் ஒரு லைன் இப்படியும் கொண்டு போயிடலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு ஒரு பிசர் வச்சுருவோம், இவனுக்கு ஒரு லைனை போட்டுருவோம். ஓகேங்களா? இவ்வளோ தான், இப்படியே தான் போகுது. ஸோ அதனால் நான் 2யுமே வந்து கொடுத்தேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனை போடுறது தான் வேலை. டக்குன்னு இந்த லைன் முடிஞ்சிடும் பாருங்களேன். ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக முடியுதுன்னு பாருங்கள். இப்போது நான் D1 இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் பாருங்கள், அழகாக மார்க் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இவனையும் நான் மார்க் பண்ணணும், கொஞ்சம் ஒட்டாமல். மிதிக்காம
ஸோ ஒரு குட்டி டெஸ்டிங் பர்பஸ்க்கான தான் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ் பட்டனும் அதுக்கப்புறம் இந்த பஸரும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா D8லேயும், இந்த பேனிக் பட்டன் புஷ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா D7லேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த எங்கெங்கே வைக்க போகிறோம், ஸோ இந்த மாதிரி சில பல ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸர் வந்து நம்ம D8ல் நம்ம முடிவு பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா D8ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் இருக்கும் D8. ஓகேங்களா? ஸோ D8ல் தான் நம்ம வந்து பஸருங்கிறது ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸர் நம்ம இந்த இடத்துலையே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே இடைஞ்சலாக தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தனியாக அப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையில் இருக்கேன். ஸோ ஓகே, இதை வந்து பஸரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடம் வந்து ஓகேவா நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிரவுண்டுமே ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஒன்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 8 நம்மளுக்கு கிட்ட தான் இருக்குது. பட் கிரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தனியாக இருக்குது. சரிங்களா? கிரவுண்டு நம்ம வந்து தனியாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சால்ட்ரிங் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி தான் சூடு பண்ணி இது பண்ணதை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பெருசாக இருக்கிறது நம்மளுக்கு லைனப்பில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ளோர் பிளானிங் போட்டாச்சு பக்காவாக. எனக்கு தெரிஞ்சு எந்த லைனில் வருதுங்கிறத பார்த்துட்டோம்னா நம்ம அந்த லைன்லேயே கொடுத்துர்லாம். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம், நான் அப்போ பார்த்துட்றேன். இப்போ நம்மளுக்கு D8ன்னு தான் காட்டுது. சரிங்களா? ஸோ அதனால் பஸரை வந்து நம்ம D8லேயே கொடுக்க பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நான் பஸரை வந்து D8லேயே கொடுக்க பார்க்குறேன். ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இது வைக்கணும், பேஸ்ட் வைக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட் நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை D8ல் கனெக்ட் பண்ணுங்கிறனால ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து D8க்கே கொண்டு வரேன். ஸோ ஒன்ஸ் இந்த பின்னு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, அகைன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அதனால் வந்துட்டு D8ங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸர் வந்து D8லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கிரவுண்டு அனதர் ஒன்று வந்து இந்த கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை. அந்த கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் வந்து நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ப்ளஸ் கொஞ்சம் தேவைப்படுதுங்கிறதுனால, நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெர்மினலில் கிரவுண்ட் பண்ணுறோம், இன்னொரு டெர்மினலில் வந்து D பின்னில் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ D7ல் இருந்து இங்கே இருக்க நம்ம பஸருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, புஷ் பட்டனுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு இடம் வந்து நம்மளுக்கு பார்த்துருக்கணும். ஓகே, கரெக்டாக நீங்கள் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஓகேங்களா? லைட்டாக ஹீட் பண்ணி வந்து எதுலேயுமே டச் ஆகக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த பட்டனுக்கே வர மாதிரி கொண்டு வந்துடணும் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வரல, சரி நம்ம கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ட்ராப் ஆல்ரெடி விட்டுருவோம். ஸோ நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் கெயின் சால்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த இடம் வந்து பக்காவாக ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து D7 கூட கனெக்ட் பண்ணணும். இது புஷ் பட்டன் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃபைன். இப்போ இது நம்மளுக்கு ஓவரால் கனெக்ஷன் முடிஞ்சு. ஸோ இதான் கனெக்ஷன், ஓவரால் கனெக்ஷன் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். இதை நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக கடைசியில் காட்டுறேன், ஏன்னா இது எங்கெங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே எப்படி தான்
க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்க பிளாக் கலர் கிரவுண்டு ஃபஸ்ட்டு, அடுத்து ரெட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரே கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுவாக வரும், அதான் விசிசி. அடுத்து ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்சிஎல்ல சாடாவில் வரும். அடுத்து ஆரஞ்சு கலர் எஸ்சிஎல்ல வரும். ஸோ இது கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இதோட அந்த மாடியோட கனெக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் உங்களோட மாடியில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த DHT11 சென்சார். ஸோ இதையுமே வந்து கரெக்டாக பார்த்த மாதிரி மூணில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கிட் வந்து ரெடி. ஓகேங்களா, மோஸ்ட்டாக நம்மளோட ஃபுல் கிட் வந்து ரெடி. இப்போ வந்து ப்ரோக்ராமிங்க்கு நெக்ஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம கிட்டு. இப்போ வந்து பார்த்தோம்னா இது கூட நம்மளுடைய இந்த கேபிளையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி அழகாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங்க்கு ரெடி. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுடைய கிட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம இப்படி லாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா, பெருசாலாம் இருக்க போகிறதுல ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த எட்ஜுக்கு போட்டுறேன். ஏதாவது ஒரு எட்ஜு போட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, ஸோ போடுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஸோ அதே மாதிரி இந்த 4 இதுக்கும் வந்து இந்த புஷ் வந்து நம்ம போட்டே ஆகணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நான் 4 இதுக்கும் புஷ் போடுறேன். சைஸ் புஷ். ஸோ இப்போ ரியல் டைம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு காட்டுது, ஹியூமிடிட்டி காட்டுது, ரெயின் இருக்கா இல்லையாங்கிறத காட்டுது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராப் வாட்டர் நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ எஸ் அப்படிங்கிறது காட்டுது. ஸோ எந்தெந்த பஸ்ஸு வந்து இந்த ரோட்டில் வருங்கிறத வந்து நம்ம நம்பர் ஷோ பண்ணுறதுக்காண்டி சும்மா ஷோ பண்ணியிருக்கோம். உமன் சேஃப்டி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எப்போ வந்து உமன் வந்து சேஃப்டி இல்லைன்னு இருக்காங்களோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு பஸரும், அதுக்கப்புறம் இந்த பெரிய டிஸ்பிளேயில் வந்துட்டு நம்மளுக்கான அந்த எமர்ஜென்சி அலர்ட்டும் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க டெலிகிராம் பாட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும்.